அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியல்களும் எப்போதும் எதிர்பாராத திருப்பங்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்னே கூட சொல்லலாம். தற்போது பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் மூலை முடுக்கெங்கிலும் பரவப்போகிறது ஒரு பயங்கரமான ஒரு சீக்ரெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வெடிக்க போகக்கூடிய டிஜிட்டல் குண்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அரசியல் களத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. இது மற்ற கட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விஷயம் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியல் அப்படிங்கிறது களம். இது எப்போதுமே ஒரு எதிர்பாராத திருப்பங்களுக்கு பெயர் பெற்றதாக மாறி வந்துட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் உழுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் லீக் அரங்கேற போவதாக அரசியல் வட்டாரங்களில் பலத்த பேச்சும் எழுந்திருக்கிறது. இது வெறும் சாதாரண குற்றச்சாட்டாக இருக்காது அப்படின்னு ஒரு முக்கிய கட்சியின் அடித்தளத்தையே அசைத்து பார்க்கும் டிஜிட்டல் குண்டு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த தகவலை வெளியிட போவது யாரும் ஒரு சாதாரண நபர் கிடையாது. தமிழக அரசியல்ல ரகசியங்களை வெளிக்கொண்டு வருவதிலையும் ஆவணங்களை திரட்டுவதிலையும் கைதேர்ந்த லீக்குகளுக்கு புகழ்பெற்ற அந்த நபர் தான் இந்த அதிரடியை கையில் எடுக்க போகிறார். ஏற்கனவே பல முறை முக்கிய புள்ளிகளின் முகத்திரையை கிழித்த அந்த நபரின் கையில் இந்த முறை சிக்கியிருப்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தகவல் கசிவு எந்த கட்சிக்கு எதிரானது என்பது இன்னும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தாலும் ஆளுங்கட்சியான திமுக, பிரதான எதிர்கட்சியான அதிமுக மற்றும் புதிதாக களமிறங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஆகிய அனைத்து தரப்பிலையும் ஒருவித பதற்றம் நிலவுகிறது. குறிப்பாக கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கு இடையில நடந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள், சீட் ஒதுக்கீட்டில் நடந்த பேரங்கள் அல்லது கொள்கைக்கு மாறாக ரகசிய கூட்டணியுடன் வைக்கப்பட்ட தொடர்புகள் அப்படின்னு எது வேண்டுமானாலும் வெளியாகலாம். இந்த கசிவு வெளியான அது அந்த கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் பெரும் நம்பிக்கையற்ற தன்மையை உருவாக்கும். தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் டீ கடை பெஞ்ச் முதல் சமூக வலைதளங்கள் வரைக்கும் இந்த வரவிருக்கும் லீக் தான் தற்போதைய பேசுபொருள். வாக்காளர்களினுடைய மனநிலையும் இது குறித்து மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நடுநிலை வாக்காளர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் மத்தியில் இத்தகைய தகவல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். கடைசி நேரத்தில் வெளியாகும் இந்த ஆதாரம் வாக்காளர்களின் முடிவு தலைகீழாக மாற்றக்கூடும். முக்கியமாக பல செய்தி நிறுவனங்களும் அந்த எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளாக காத்திருக்கின்றது. தேர்தல் பிரச்சாரங்கள் ஒருபுறம் நடந்தாலும் இந்த ஒரு தகவல் ஒட்டுமொத்த விவாதத்தையும் தன் பக்கம் இழுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது. தேர்தலுக்கு சரியாக 2 மாதங்களுக்கு முன்னதாக இது வெளியாவது பாதிக்கப்பட்ட கட்சி சுதாரித்துக் கொள்வதற்கான நேரத்தை கூட விளங்காது. இது ஒரு திட்டமிட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். அதை வெளியிட போகும் நபர் கொஞ்சம் பிரபலமானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற துடிக்கும் கட்சிகளுக்கு இடையில இந்த தகவல் கசிவு ஒரு கேம் சேஞ்சராக அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. தேர்தலில் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிப்பதற்கு முன்னால் இந்த லீக் பலரின் அரசியல் வாழ்வை தீர்மானித்துவிடும் போலிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் முழுக்கக்கூடிய அளவிற்கு இந்த லீக் இருக்கும் அப்படின்னு விவரம் அறிந்தவர்களும் சொல்லி வருகிறார்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு புதிய அரசியல் மாற்றத்தை தற்போது உருவாக்கியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா
கட்சி இரண்டாக பிளவுறுகிறதா அப்படின்ற மாதிரியான இந்த கூட்டணி பேசப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அணியுடன் காங்கிரஸ் இணையக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது. அதே நேரத்தில் நீண்ட காலமாக கூட்டணியை உடைத்தா காங்கிரஸும் உடையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சில மூத்த தலைவர்கள் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதன் காரணமா ராகுல் காந்திக்கே நெருக்கடி ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறதாக பலரும் கருதுறாங்களாம். தமிழகத்துல ஆட்சியில பங்கு வழங்க முடியாது அப்படின்னு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறியதன் பிறகு காங்கிரஸ் தரப்புல கடும் அதிருப்தி நிலவதா தகவல் வெளியாகியிருந்தது. கூட்டணியில அதிக இடம், ஆட்சியில பங்கு போன்ற விஷயங்கள்ல தொடர்ந்து விவாதம் நடந்து வரக்கூடிய நிலையில மாற்று அரசியல் வாய்ப்புகளை ஆய்வு செய்யும் முயற்சிகள் காங்கிரஸ் தரப்புல தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல புதிய கூட்டணி வாய்ப்பு பற்றி காங்கிரஸ் மேலிடம் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஆட்சியில பங்கு பெறும் வாய்ப்புகள் குறித்து கட்சிக்குள் சில முக்கிய தலைவர்கள் தலைமையிடம் வலியுறுத்தி பேசியிருக்காங்க. இதனை அடுத்து கட்சியின் தரவு பகுப்பாய்வு பிரிவு மற்றும் முக்கிய நிர்வாகிகள் தயாரித்த அறிக்கைகள் டெல்லியில தேசிய தலைமையிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக கூறப்படுது. அந்த ஆலோசனையில தமிழகத்துல காங்கிரஸ் தனியாக அல்லது புதிய கூட்டணியுடன் போட்டியிட்டார் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் குறித்து விரிவான ஆய்வறிக்கை வழங்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கிறாங்க. கட்சிக்கு சாதகமானதாக கருதப்படும் தொகுதிகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டதாகவும் அந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு எதிர்கால அரசியல் முடிவுகள் எடுக்கப்படலாம் அப்படின்னும் கூறப்படுது. இந்த ஆலோசனையில் ராகுல் காந்தி முன்னிலையில் முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. அந்த சந்திப்புல பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் மாணிக்கம் தாகூர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. எதிர்கால கூட்டணி அமைப்பு, தொகுதி தேர்வு மற்றும் தேர்தல் திட்டம் குறித்து அங்கு விவாதிக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் பொறுப்பு ஏற்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது. அவர் விரைவில் சென்னை மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளதாக கூறப்படுது. இதற்கு இடையில் காங்கிரஸ் கட்சிக்குள் இரண்டு விதமான கருத்துக்கள் நிலவி வந்துட்டு ஒரு தரப்பு திமுகவுடன் நீண்ட காலமாக இருந்து வரும் கூட்டணியை தொடர வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க. மற்றொரு தரப்பு புதிய அரசியல் சூழ்நிலையை பயன்படுத்தி மாற்று கூட்டணி மூலம் அரசியல் நிலையை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த கருத்து வேறுபாடு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இடையில மோதலை அதிகரித்திருக்கிறதாக சொல்லப்படுது. மேலிடம் மாற்று கூட்டணியை தேர்வு செய்தா திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்கள் தனியாக பிரிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியல்ல புதிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. அந்த மாற்றம் மற்ற கட்சிகளின் அரசியல் முடிவுகளையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற கணிப்பும் வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் தேர்தல் காலம் நெருங்கி வரக்கூடிய நிலையில கூட்டணிகள் குறித்த இறுதி முடிவுகள் எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் காங்கிரஸ் உன்னிப்பாக கவனித்து வருகிறது திமுக தலைமை அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மக்களவையில் ராகுல் காந்தி தொடர்பாக ஏற்பட்ட விவகாரம் தமிழக அரசியல்லையும் எதிரொலித்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியலில் பங்கு கேட்டு பிரச்சனை செய்து வந்த மாணிக்கம் தாகூர் தற்போது ராகுல் காந்திக்கு ஆதரவாக திமுக நிற்கவில்லை அப்படின்னு பேசியிருந்தார். காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள்ள புதிய பிரச்சனையாக இது மாறியும் இருக்கிறது. மதுரை மீட்டிங்கில் மாணிக்கம் தாகூர் MP வெளியிட்ட கருத்துக்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய மனக்கசப்பை வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறது. அதாவது வெளியாட்சியில் படுத்துவதாக அரசியல் வட்டாரங்களும் பேசிட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது மக்களவையில் ராகுல் காந்தி பேச முயன்ற போது சபாநாயகர் தடுத்ததால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சில MPக்கள் இடைநீக்கமும் செய்யப்பட்டிருந்தாங்க.
அதில் ஒருவர் கூட திமுக எம்பிக்கள் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தை எடுத்து காட்டி பேசிய மாணிக்கம் தாகூர், உண்மையாக எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் யார் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் ஆதரவு அளிப்பதாக கூறுவோர் அதுபோல் செயல்படாதது ஏன் அப்படின்ற கேள்வியையும் எழுப்பினார். அவருடைய இந்த பேச்சு காங்கிரஸ் தரப்பில் அதிருப்தியை உள்ளதை வெளிப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் காங்கிரஸ் மற்றும் திமுக இணைந்து செயல்பட்டு வரும் நிலையில் தொகுதி பங்கீடு மற்றும் அரசியல் மரியாதை தொடர்பான விவாதங்கள் மீண்டும் எழ ஆரம்பித்திருக்கிறது. மதுரையில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் கட்சிக்கு உரிய இடமும் மரியாதையும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக சொல்லப்படுது. சிலர் கடுமையான எச்சரிக்கை தரும் கருத்துக்களையும் வெளியிட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் கட்சிக்குள் 2 விதமான மனநிலைகள் இருப்பதாகவும் பேசப்படுகிறது.